Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டாங்க. அவர் மீடியாவில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு. மீடியாவா? மீடியாங்கிறதுனால நீங்கள் சிரிக்காதீங்க, எல்லாரும் அப்படி கிடையாது. ஒரு கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி மாப்பிள்ளை சொல்கிறாரு, ஒரு 1.5 லட்சம் உங்கள் அப்பாட்ட வாங்கி கொடு. எனக்கு ஒரு பாலிசி இருக்குது, எங்கள் அப்பா மட்டும் நான் பணமே கேட்க மாட்டேன். மாமனார்கிட்ட கேட்பாரு. ஆமாம். இந்த மாப்பிள்ளை வந்து ஒரு 4-5 நாள் விருந்துக்கு வந்துட்டு பெங்களூருக்கு போகிறாருப்பா. போகும்போது இவர் 2 ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த 2 பேரும் இந்த 5 நாளும் மாமனார் வீட்டில் தென்னந்தோப்பு, கரும்பு தோட்டம், அப்படி எல்லாத்தையும் பார்க்கும்போது எந்த சொத்துமே அவங்களுக்கு இல்லை. அப்படியே இடிஞ்சு போயிட்டார் மனுஷன். பேசாமல் அந்த கிணத்துல குதிச்சிடலாமா அப்படின்னு அவருக்கு ஆகுது. நான் இனிமேல் உன்னோட வாழ்கிற மாதிரி இல்லை. எப்போ என்னை சந்தேகிச்சுட்டு என்னை வந்து ஆஃபீஸில் எல்லாம் வந்து கேட்குறீங்களோ, நீங்கள் உங்கள் வழியை பாருங்கள். தனியாக உட்காந்து பேசினா அந்த பொண்ணு அழுகுது. எனக்கு அவரை பிடிக்கும் தான் மேடம், ஆனால் ரொம்ப ஏமாத்துறாரு. நாளைக்கு எங்கேயாவது 4 பேரை கொண்டு வந்து நம்ம வீட்லேயே விட்டுட்டு போயிட்டாருன்னா நான் என்ன மேடம் பண்ணுவேன்? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். வழக்கு எண் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த வாரமும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் ஒரு புதிய வழக்கோட காத்திருக்காங்க. அவங்கள வரவேற்போம். மேடம் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு என்ன மாதிரியான வழக்கு மேடம்? இன்னைக்கு சத்யஸ்ரீங்கிற ஒரு பெண்ணோட வழக்கை பற்றி பேச போகிறோம். இந்த வழக்கு வந்து 2012 நாங்கள் நடத்தின வழக்கு. எல்லாமே கொஞ்சம் வயசான வழக்கு மாதிரி தான் தோணும், பட்டு உடனே இம்மீடியட்டாக நாங்கள் பேச முடியாது. இதுலேயும் பெயர், ஊர் எல்லாத்தையுமே நாங்கள் மாற்றி தான் பேசுவோம். சரியா? இப்போது சத்யஸ்ரீ வந்து நல்லா படித்த பொண்ணு. அந்த காலத்திலேயே வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருந்த பொண்ணு. அப்பா அம்மா நல்லா படிக்க வச்சுருந்தாங்க. ஒரு மேட்ரிமோனியல் சைட்டு மூலமாக வர்றாங்க ஒரு மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு நல்லா இருந்தார். இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டாங்க. அவர் மீடியாவில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு. மீடியாவா? எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது சார். ஏன்னா மீடியா நிரந்தரம் இல்லை. எப்போ யார் எங்கேருந்து போவாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. நிரந்தரமான வருமானம் இருக்கான்னு தெரியாது. எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகிறதும் கிடையாது. தெர் ஆர் ஸோ மெனி அதர் ஃபேக்டர்ஸ். அப்போது அந்த பையன் சொல்கிறான், இல்லை நான் நல்லா இருக்கேன், எனக்கு நிறைய சொத்து இருக்குது, எங்கள் ஊரை வந்து பாருங்கள், நான் சவுத்துலேருந்து வந்த பையன் அப்படின்னு சொல்கிறான். பையனை பார்த்தா நல்லா இருந்தது. ஏதோ ஒரு மீடியாவில் தான், மீடியா ஹவுஸில் அவன் ஒர்க் பண்ணுறான். இந்த பொண்ணுக்கு பையனை பார்த்தோன்னே பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்கான் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் ஆனாலும் சொல்லிவிட்டு அவங்க அப்பாட்ட, அப்பா எனக்கு பையனை பார்த்ததும் பிடிச்சி தான் இருக்குது, ஆனால் நீங்கள் மற்றதெல்லாம் விசாரிச்சுக்கோங்க, நீங்கள் சொன்னால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டா. ஸோ இப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் இந்த சுமை அதிகம். என்னென்னா நல்ல பையனாக பார்க்கணும், ஒரே ஒரு பொண்ணு தான் அவங்களுக்கு. அதனால் தேடுறாங்க, எல்லார்கிட்டையும் கேட்கணும்னு நினைக்கிறாங்க. யார்கிட்ட கேட்பீங்க? பையன் இருக்கிறது, வேலை செய்கிறது மும்பையில். யார்கிட்ட கேட்க முடியும் அவரை பற்றி? சரி, எதுக்கும் பார்க்கலாம் அப்படிங்கும்போது இவங்க, நீங்கள் வந்து பாருங்கள், எங்கள் வீடு, எங்கள் தோட்டம் அதெல்லாம் நாங்கள் காட்டுறோம். சரின்னு இவங்க அப்பா அம்மா, அப்புறம் இவங்களுடைய கசின் பிரதர்ஸ் 2 பேர் அப்படின்னு ஒரு 4-5 பேர் போய் அந்த ஊருக்கு போய் பார்க்குறாங்க. பாருங்கள், அந்த தென்னந்தோப்பு தெரியுது இல்லைங்களா? அந்த தென்னந்தோப்பு நம்மளுக்கு தானுங்க. என்ன இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கணும், அவ்வளோதான். இதுக்குள்ளே நடந்து தான் போகணும். அதான் நீங்கள் காட்டிட்டீங்களேங்க, அதுக்கு மேலே என்னங்க? பாருங்கள், இந்த வீடு தான் எங்களோடது. என்ன பூட்டி இருக்குது? இல்லைங்க, நீங்கள் கதவு தள்ளி பாருங்கள், அது கதவு திறக்கும். சும்மா வெளியே, ஏன்னா நாங்கள் தோட்டத்துக்குள்ளே வந்து போகிறது வரைக்குமா ஒரு பாதுகாப்புக்கு தான் ஒரு பூட்டு இருக்கும், அது பூட்டு கொக்கி கூட போட மாட்டோம். அப்படியே சரி, என்ன நேர்மையாக பேசுகிறாங்க பாரு. தோட்டத்து சாலைன்னு நாங்கள்லாம் எங்கள் ஊரில் சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு குடியிருப்பு நல்லா தான் இருந்தது. அப்புறம் இந்த ஒரு பக்கம் போய் தென்னந்தோப்பு காட்டுறாரு, ஒரு பக்கம் வந்து பாருங்கள் கரும்பு போட்டிருக்குறோம். கரும்பு மட்டுமே ஒரு 20 ஏக்கரா போட்டிருக்குறோம். அது எல்லாம் பார்க்கும்போது இவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். யாருமே என்ன நினைப்பாங்கன்னா, சொல்கிறதெல்லாம் உண்மையாக தான் சொல்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் யாரும் பத்திரத்தை காட்டுங்க அப்படின்னு கேட்கறதில்ல. எவ்வளோ பெரிய தவறு தெரியுங்களா அது? கேட்குறத பற்றி கவலையே படக்கூடாது, ஆனால் கேட்கணுங்கிறேன் நான். நீங்கள் வந்து பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக அல்ல, நீங்கள் இன்னொருத்தரால் ஏமாற்றப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். எல்லாம் பார்த்த உடனே இவங்களுக்கும் நிறைய பரவாயில்ல, தோட்டம் காடுன்னு இருக்காங்க, நல்லா தான் இருக்கிறாங்க. அவங்க தோட்டத்தில் இருக்கக்கூடிய சாலை, அந்த வீடு கூட நல்லா தான் இருக்குது. பையன் பாம்பேயில் இருக்கிறான், அவன் மீடியாவில் இருக்கேங்கிறான், பையனும் பார்க்க நல்லா இருக்கு. சரி, என்ன சரி, நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
இதெல்லாம் ஒன்றுமே கேட்க மாட்டோம் நாங்கள். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார், அதுக்கு நாங்கள் கேட்கவே மாட்டோம். எங்களுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இன்னொரு அடிஷ்னல் பாயிண்ட் ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக சரி இந்த மாப்பிள்ளையை முடிச்சிடலான்ட்டு நீங்கள் யாரும் கேட்காட்டி கூட நான் என் பொண்ணுக்கு ஒரு 40 பவுன் போடுவேன், மாப்பிள்ளைக்கு மற்ற சீர்க்கெல்லாம் மறுபடியும் ஒரு 10 பவுன் போடுறேன், 50 பவுன் என்னென்ன உண்டோ அத்தனையும் என் பொண்ணுக்கு தான். பம்பாய் மாப்பிள்ளையாச்சு. ஆமாம், எல்லாம் முடிஞ்சுது. சந்தோஷமாக கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடக்கணும். அப்போ நடக்கும்போது எந்த ஹாலு என்ன ஏதுன்னெல்லாம் புக் பண்ணும்போது அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஒரு 5 லட்சம் மட்டும் கொடுத்துருங்க, ஏன்னா நீங்களும் வியாபாரத்தில் இருக்கீங்க, பிஸியாக இருக்கீங்க, நாங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணுறோம், அப்புறம் கல்யாணத்தில் நாங்கள் எங்கள் தரப்பில் போடுறோம், நம்ம தானே செய்வாங்க. அது இல்லாமல் முதல்ல கேட்கும்போது கொடுக்க முடியாது, நான் உங்களை சந்தேகப்படுறேன்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ 5 லட்சத்தை எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டு நீங்கள் பாருங்கள் எந்த மண்டபம்ங்கிறத மட்டும் 2 பேரும் போய் பார்த்துட்டு வராங்க. எல்லாம் கிராண்டு தான், செமையாக நடக்குது. ஒரு கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி மாப்பிள்ளை சொல்கிறாரு, ஒரு 1.5 லட்சம் உங்கள் அப்பாட்ட வாங்கி கொடு அப்படிங்கிறாரு. அப்புறம் ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னா, நான்லாம் இப்போ எங்கள் அப்பாட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ பேசாமல் விட்டுட்டான் இவன். அப்புறம் அந்த 2 நாளும் இவளுக்கு வரல, பேச்சு வரல, யாரும் வரல. அதனால் என்னாச்சு, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வரலையே, கல்யாணத்துக்கு விட 2-3 நாள் தானே இருக்குது அப்படின்னு அவங்க அப்பா கவலைப்பட்டார். அப்போ சொல்கிறார், இல்லைப்பா என்கிட்ட சொன்னாங்க ஒரு 1.5 லட்சமோ 1.25 லட்சமோ வேணும்னு சொன்னாங்க, நான் எப்படி உங்ககிட்ட கேட்குறதுன்னு சொல்லிட்டு நான்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அட பிள்ளை, மாப்பிள்ளைக்கு என்ன அவசரமோ, நம்ம வீட்டுக்கு போகிற என் மகன் மாதிரி தானே அவர் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 லட்சத்தை எடுத்து ஒரு கவரில் போட்டு எடுத்து அவள் கையில் கொடுத்து, இன்றைக்கி மாப்பிள்ளையை வர சொல்லி ஏதாவது ஒரு இடத்துக்கு வர சொல்லிவிட்டு நீ வந்து, அதே மாதிரி அவங்க வரான் வாங்குறாங்க. ஆல் வெல், கல்யாணமும் ஜம்னு நடக்குது. இப்போது அதுக்கப்புறமா பார்க்கும்போது தான் இவர் வீட்லேயே உட்காந்துட்டு இருக்கிறது தெரியுது. அப்போ இல்லை, நான் கல்யாணத்துக்காக லீவு போட்டேன், நானும் வந்து நீ இங்கே இருக்க, நான் மும்பையில் இருக்கேன், இங்கேயே ஏதாவது வேலை கிடைக்குமா மாத்தல் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னாங்கள. அப்போது இவ சொல்கிறா, அப்படி இருக்கிறது சரியில்லைங்க, நம்ம கண்டினியூஸாக ஏதோ ஒன்றில் இருந்துட்டு தான் பார்க்கணும், நீங்கள் வாங்க, நானும் பாம்பே பார்த்ததே இல்லை, நீங்கள் வாங்க நாம் போகலாம். நானுமே பார்த்தது இல்லை அவரு சொல்ல போகிறார். இவர் எப்படி, அவரே பார்த்ததில்ல. அப்போது இவன் சொல்கிறான், சரி நம்ம போகலாம் அப்படின்னு போகிறான். போய் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறான். போகும்போது அங்கே சொல்கிறான், அங்கே போய் நம்ம உடனடியாக வீடு பார்க்கணும், பார்த்து தான் அங்கே நம்ம செட் ஆகணும் அப்படின்னு. சரி, இவ்வளோ நாள் நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்டேன். நான் வந்து எங்கள் கம்பெனியோட கெஸ்ட் ஹவுஸில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். அதே கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு போகிறாப்புல. இவளுக்கு கொஞ்சம் அன்னீசியாக தான் இருக்குது. அப்போ சரி, அவர் தான் சொல்கிறாரு ஒரு வீடு பார்க்கலான்னு, அதனால் அங்கேயே ஒரு வாரம் இருந்துட்டு போய் 4 இடங்களில் போய் வீடு பார்க்குறாரு. எங்கே வீடு பார்த்தாலும் உங்களுக்கு பாம்பேயில் அட்வான்ஸு வாடகை எல்லாமே அதிகம். அதை கொடுக்குற நிலமையில் இருந்தால் தானே கொடுக்க முடியும். ஐயோ, இது என்ன இவன் 2 லட்சம் கேட்குறான், இவன் 2.5 லட்சம் கேட்குறான், அட்வான்ஸு, அப்புறம் வாடகை, அப்புறம் அந்த வீட்டுக்கு தேவையானதெல்லாம் நம்ம போடணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எங்கள் அப்பா அம்மா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவாங்க, அதையெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது இந்த அட்வான்ஸையும் சேர்த்து கொடுக்க சொல்ல அவனுக்கு புண்ணியமாக போகும் அப்படின்னு சிரிச்சுட்டே அவன் சொல்கிறான். இவன் இப்படி பார்க்குறா, இல்லைப்பா இப்போ தானே 10-20 நாளைக்கு அப்புறம் லீவ் போட்டு நான் வந்திருக்கேன், உடனே போய் கம்பெனியில் நான் அட்வான்ஸ் கேட்க முடியாது, நான் எனக்கு ஒரு பாலிசி இருக்குது, எங்கள் அப்பா அம்மாட்ட நான் பணமே கேட்க மாட்டேன், மாமனார்கிட்ட கேட்பாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அப்படின்னா இவன் சொல்கிறான் தன்னுடைய அப்பா அம்மாட்ட கேட்க மாட்டேன்னு. ஸோ இந்த பொண்ணு சொல்கிறா, அவளுக்கு கெஸ்ட் ஹவுஸில் இருக்க இஷ்டம் இல்லை. ஸோ நான் என்ன சொல்கிறேன், அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, சரி பரவாயில்லம்மா, போன உடனே எப்படி இருக்குன்னு சொல்லி பணத்தையும் கொண்டு வந்து இந்த பொண்ணு அப்பா அம்மா 2 பேரும் இங்கேயே வந்து மும்பைக்கு வந்து ஒரு வீடு நல்லதாக பார்த்து இவங்களை எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்க ரொம்ப திருப்தியாக போகிறாங்க. இந்த பொண்ணுன்னு நினைக்கலாம் இனி தான் நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்குதுன்னு. பட் அவங்க வந்து போனதுக்கு அப்புறம் தான் மாப்பிள்ளை சொல்கிறான், எனக்கு இங்கே வேலை போயிடுச்சு, இந்த மீடியாவில் எனக்கு வேலை போயிடுச்சு, என்னால் இங்கே இருக்க முடியாது, இனி நான் தேடணும் கொஞ்சம் வேலை அப்படின்னு. சரி பரவாயில்லைங்க, அதனால் என்ன, இப்போல்லாம் நிறைய வேலை கிடைக்கிது, நம்ம பார்த்துக்கலாங்க. ஷீ வாஸ் வெரி ஹாப்பி, கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம் நம்ம, அது என்ன வேலை தானே கிடைச்சிரும் அப்படின்னு. இந்த பொண்ணு மும்பை வரும்போது வேறு வழி இல்லை அவளுக்கு, அதனால் இவன் வந்து வேலையை விட்டுட சொல்லிட்டான். அந்த பொண்ணோட வேலை இல்லை. இப்போ மாமனார் கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. இப்போ இவன் என்ன பண்ணுறான், எனக்கு வேலையெல்லாம் தேடினேன் கிடைக்கல. எப்போவுமே நமக்கு மொய் பணம் கொடுப்பாங்க சார் எல்லாரும்,
அதெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் கையில் வரும்போது எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. அந்த மாதிரி இருக்கிறத வச்சு ஒரு மாதம் ஓட்டுறாங்க. அப்புறம் அதுக்குள்ளே தேடி கண்டுபிடிச்சி அவன் வந்து நான் பெங்களூரில் எனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்குது, நீ என்ன சொல்கிற அப்படின்னு. பரவாயில்ல, எங்கே இருந்தாலும் நம்ம வேலை தானே, அதனால் நம்ம பெங்களூருக்கு போகலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறேன். ஒன்ஸ் அகெயின் பேரண்ட்ஸ் போகிறாங்க, அவங்கள கூப்பிட்டுட்டு அங்கே போகிறாங்க. இப்போ பெங்களூரில் மட்டும் பார்க்க வேண்டாமா, அட்வான்ஸு கொடுக்க வேண்டாமா? அப்போ தான் முதல் தடவை அவங்க அப்பா முழிக்கிறார். இப்போவும் வீடு தேடாமல் இருக்கார் அப்படின்னு அவருக்கு. அப்போது இவர் சொல்கிறார், இல்லைங்க கொஞ்ச நாளைக்கு வந்து உங்கள் வீட்டில் இருக்கட்டும் பொண்ணு, நான் வந்துட்டு போயிட்டுருக்குறேன், கொஞ்சம் வேலை ஸ்திரமான பிறகு அங்கே பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்கிறார். அவங்க அப்பா ஒத்துக்கிறார். இந்த பொண்ணு வந்து இல்லைப்பா, தெரியாத இடத்துல போய் நான் அங்கே தனியாக இருக்கிறத விடவும் நான் இங்கே இருக்கிறேன், நீங்கள் ஒரு 10 நாளைக்குள்ளே வந்து நீங்கள் பாருங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு. இந்த மாப்பிள்ளை வந்து ஒரு 4-5 நாள் விருந்துக்கு வந்துட்டு பெங்களூருக்கு போகிறாருப்பா. போகும்போது இவர் 2 ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த 2 பேரும் இந்த 5 நாளும் மாமனார் வீட்டில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கேன்னா, மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்களும் கறி விருந்து வைப்பீங்க, எல்லாம் செய்வீங்க, எல்லாம் சகல மரியாதையும் இருக்கும். சரி, அப்புறம் அடுத்த நாள் இவர் வீட்டை விட்டு போகிறார். யார்? மாப்பிள்ளை பெங்களூருக்கு போகணும். இவங்க எல்லாம் நினச்சது என்னன்னா, இவங்களோட அந்த 2 பசங்களும் போயிடுவாங்கன்னு நினச்சாங்க. அப்புறம் அவர் வெளியே போகும்போது சூட்கேஸ் எடுத்துகிட்டு வெளியே போகும்போது அவர் மாமனார்கிட்ட சொல்கிறார், இன்னொரு 2 நாள் தானுங்க மாமா, அவங்க இங்கே ஒரு வேலையாக வந்திருக்காங்க, அது முடிச்சதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க அப்படின்னு. அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல. அவர் இல்லை, மாப்பிள்ளையோட ஜோடிக்கு தான் 2 பேர் இருக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு வேறு வீட்டில் இருக்கா, நாளைக்கு ஒரு பேச்சு வந்துடக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறார். அவங்க 1 வாரம் வரைக்கும் இருக்கிறாங்க. அப்புறம் இவர் கூப்பிட்டு ஃபோனில் கூப்பிட்டு, மாப்பிள்ளை இந்த மாதிரி சரியில்லைங்க மாப்பிள்ளை, இவ்வளோ நாளெல்லாம் இருக்க வைக்க முடியாதுங்க மாப்பிள்ளை, அவங்களை வேறு எங்கேயாவது இடம் பார்த்துட்டு போக சொல்லுங்க அப்படின்னு கொஞ்சம் கடுமையாக சொல்கிறார் அவங்கக்கிட்ட. அப்புறம் இல்லை மாமா, நான் அவங்கள அனுப்பி வச்சிட்றேன். அப்போ தான் அன்றைக்கி வெளியே அனுப்பும்போது தான் கேட்டார், தம்பி நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, நீங்கள் எல்லாம் வெத்து பசங்க, இதுக்கெல்லாம் ஒரு கேங்கு, மீடியாவில் ஒர்க் பண்ணும்போது அமைஞ்ச கேங்கு. மீடியாங்கிறதுனால நீங்கள் சிரிக்காதீங்க, எல்லாரும் அப்படி கிடையாது, ஆனால் சொல்கிறேன், அந்த கேங்கு தான் இவங்க. சரி, நான் அனுப்புனதுக்கப்புறம் இவளுக்கு தான் பொறி தட்டுது, அப்பா என்னவோ தெரியலப்பா, எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது அப்படின்னு. இல்லைம்மா நம்ம பார்த்துக்கலாம் வா, இப்போ நமக்கு இது ஒரு அறிகுறி காட்டியிருக்கிறான், ஆண்டவனாக பார்த்து அறிகுறி காட்டியிருக்கான், இன்னும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். பெங்களூருக்கு போகிறாங்க. போய் பொண்ணை கூட்டிகிட்டு போய் அவர் வீடு பார்த்தாரான்னு கேட்கல, பார்க்கல. இல்லை மாப்பிள்ளை நீங்கள் வேலையில் இருக்கீங்க, அதனால் நான் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு 4-5 புரோக்கருக்கு எல்லாம் பார்த்து சொல்லி ஒரு வீடு வருது. வீடு வரும்போது அட்வான்ஸுக்கு பணம் இல்லைங்கிறாரு. சரி, அங்கே அட்வான்ஸ் கொடுத்தோம்ல, அது வாங்கணும்ல அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவர் கேட்கும்போது இல்லை மாமா, அது வேலையும் இல்லாமல் இருந்ததா, அந்த பணத்தில் நான் வாங்கி தான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. எப்படி மாப்பிள்ளை இந்த மாதிரி இருக்கீங்க, அப்படின்னா கூட நீங்கள் எங்கிட்ட சொல்லியிருக்கலாம் அப்படின்னு, காட்டிக்கக்கூடாது பொண்ணோட வாழ்க்கையாச்சு அப்படின்னு இருக்கார். தென் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் ஒரு 2 லட்சம் கொடுக்க சொல்கிறாங்க. இந்த தடவை கொடுக்கும்போது மனம் கசந்து போய் அதை கொடுக்குறாரு. வேறு வழியே கிடையாது அவருக்கு. அதனால் அதை கொடுத்துட்டு ஒரு வீடு செட் பண்ணிவிட்டு உடனடியாக இந்த பொண்ணுக்கு ஒரு வேலை வாங்குறாங்க. முதல்ல ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க், இப்போ இண்டஸ் பேங்க்கில் அந்த பொண்ணுக்கு வேலை கிடைக்கும். அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்குங்க தம்பி, சும்மா சொல்லக்கூடாது. ஸோ அவளும் புரிஞ்சுட்டா ஏதோ தப்பு இருக்குது, ஆனால் இவர் தான் என் புருஷன், அட்லீஸ்ட் நம்ம வந்து சம்பாரித்து நடத்தலாம், அவருக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தாங்கப்பா அவருக்கு அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஐயோ இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவங்க என்னென்ன செய்யணுமோ செஞ்சு கொடுத்து வராங்க. இந்த பொண்ணு வேலைக்கு போகுது, இவரும் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறார். அப்புறம் இவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மனைவி கிட்ட பேசுகிறாரு, எங்கேயோ நம்ம ஏமாந்துட்டோம், இதோட மட்டும் இவ்வளவு பணம் வாங்கிட்டாங்க அவங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், நான் எதுக்கும் அவங்க ஊருக்கு போய் எல்லாம் விசாரிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஏங்க இதை முன்னாடியே விசாரிச்சுருந்தா அது வேறு, இப்போ போய் நீங்கள் விசாரித்து என்ன பண்ண போகிறீங்கன்னு. இல்லை நான் தெரிஞ்சுக்கணும், அட்லீஸ்ட் இனியாவது என் பொண்ணை நான் காப்பாற்றுறதுக்கு இருக்கணும். ஊருக்கு போய் பார்க்குறாங்க. அந்த தோட்டம் தரவுக்கு போய் இது யார் தோட்டம்னா, அந்த பையனுடைய அப்பா பேர் யாருன்னு சொல்லலை, அம்மா பேர் சொல்லலை, அந்த பையன் பேர் சொல்லலை, அது யாரோ இன்னார் தோட்டம், அவர் யூஎஸில் இருக்காங்க, அது குத்தகைக்கு எடுத்து ஒருத்தர் வச்சுருக்குறாங்க
அப்படின்னு. தென்னந்தோப்பு, கரும்பு தோட்டம் அப்படி எல்லாத்தையும் பார்க்கும்போது எந்த சொத்துமே அவங்களுக்கு இல்லை. ஸோ அந்த வீட்டுக்கு போகிறார், அட்ரஸ் கேட்டு அந்த வீட்டுக்கு போகிறார். அந்த வீடும் அவங்களுக்கு இல்லை. இந்த பூட்டி கிடந்த வீடும் அவங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, யாரும் இல்லை. தோட்டச்சாலையில் குடியிருக்க விரும்பாமல் டவுனுக்கு போயிருப்பாங்க சில பேர், அது வீடு பூட்டி இருக்கும். யாராவது வந்து தங்குறவங்க வந்து பர்மிஷன் கேட்டு 2 நாளைக்கு இங்கே தங்கிக்கிறோன்னு சொல்லாங்க. ஆள்காரங்க வேலை செஞ்சால் இவ்வளவுதான்ப்பா. அப்படியே இடிஞ்சு போயிட்டார் மனுஷன். பேசாமல் அந்த கிணத்துல குதிச்சிடலாமா அப்படின்னு அவருக்கு ஆகுது. ரொம்ப ரொம்ப நொந்து போய்ட்றாரு. அப்புறம் அவங்க அப்பா அம்மாட்ட பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அப்புறம் அவங்க மாமா, அவங்க ஃபோன் எடுக்கலையோ இல்லை கனெக்ஷன் கிடைக்கலையோ என்னன்னு தெரியாது, அவங்க மாமாவை மட்டுமே அவரால் பிடிக்க முடியுது, பையனுடைய மாமாவை. சரின்னு அவர்கிட்ட பேசும்போது தான் சொல்கிறாரு, எங்க நீங்களாவது சொல்லியிருக்கலாங்களே அப்படின்னு. எனக்கு அவங்க என்னென்ன இருக்குதுன்னு சொன்னாங்கன்னே எனக்கு தெரியாதுங்களே, நான் எப்படி சொல்லுவேன்? என்னை கூப்பிட்டுட்டு வரல, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற 2-3 பேர் வந்தீங்க, அவங்க காட்டினாங்க, அது பிடிச்சாங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும். சரி இப்போவாது சொல்லுங்கள், அந்த பையனுக்கு என்ன இருக்குது, உங்கள் அக்காவுக்கும் மச்சானுக்கும் இங்கே என்ன சொத்து இருக்குது அப்படின்னு. இல்லைங்க, அவங்க குத்தகைக்கு தான் நல்லா பார்த்துட்ருக்குறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் இடம். அவர் நேர்மையாக சொல்லிட்டார். இந்த மனுஷன் பாவங்க, ஆனாலும் தன்னை தேத்திட்டு சரி வாங்க சரி பண்ணிக்கலாங்க, பையன் ஒன்றும் அவ்வளோ மோசமான பையன் இல்லை, கொஞ்ச நாள் மும்பையில் இருந்ததுனால அந்த மாதிரி இருந்திருப்பானா என்னவோ, அது நம்ம பேசலாங்க, நான் வர்றேங்க, உங்கள் பொண்ணுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராத மாதிரி நம்ம பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு துணை அவருக்கு இப்போ கிடச்சிது. அப்புறம் இவங்க போய் பெங்களூரில் போய் ஒரு வாரம் இருக்கலாம் வாங்கன்னா அவங்க மாமாவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. மாமாவை பார்த்த உடனே பையனுக்கு ஒரு அதிர்ச்சி வந்துடுது. மாமா எப்படி மாமா நீங்கள் இவங்களோட சேர்ந்தீங்க அப்படின்னு. இல்லைடா, நாங்கள் 2 பேரும் கோயிலுக்கு ஒரு இடத்துல பார்த்தவங்க, சரி நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க அப்படின்னு உங்கள் மாமனார் தான் கூப்பிட்டாரு, அப்படியே வந்துட்டேன். இந்த நடந்த விஷயம் எதுவுமே அவரும் சொல்லலை இவரும் சொல்லலை. அப்புறம் பையனை எந்த இடத்துல வேலை செய்கிறான் அதை நம்ம போய் செக் பண்ணணும். ஒன்றா போகிறாங்க, வேறு வழிங்க. இப்போ அதுவும் இல்லைன்னா இந்த மாப்பிள்ளையை நம்ம எடுத்தோம்னு இருக்குமா இல்லை, அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்? அப்புறம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது பையன் ஒரு 10-20 நாள் வீட்டுக்கே வர்றதில்லை. என்னன்னா இவங்க போய் விசாரித்தது அரசல் புரசலாக அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்குது. ஆள் வந்து வெளியே போயிட்டான். அப்புறம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பொண்டாட்டிக்கிட்ட இந்த மாதிரி வேலை விஷயமா அவசரமாக என்னை அனுப்பியிருக்காங்க, நான் வந்து இது வரைக்கும் போயிட்டு வரணும், பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு வரணும், அதனால் அந்த வேலை முடிச்சுட்டு வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க அப்பாவுக்கு அதில் நம்பிக்கையே வரலை. அவங்க மாமாவையும் கையோட கூப்பிட்டு, எனக்கு தெரியாது என் பொண்ணோட வாழ்க்கை, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் நீங்கள் விடுவீங்களா அப்படின்னு போய் அந்த பையன்கிட்ட கேட்குறார். அந்த ஆஃபீஸில் போய் கேட்குறார். அந்த ஆஃபீஸில் அவனுக்கு ஒரு வேலை இருக்குது, அவன் சொல்கிற அளவுக்கு சம்பளம் இல்லை, இப்போ தான் இங்கே இருக்கான், ஆனாலும் அவர் வெளியவும் வேலை தேடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா பார்த்துக்கலாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பையன் வந்து 10 நாள் கழித்து வந்தபோது இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு, நான் இனிமேல் உன்னோட வாழ்கிற மாதிரி இல்லை, எப்போ என்னை சந்தேகிச்சுட்டு என்னை வந்து ஆஃபீஸில் எல்லாம் வந்து கேட்குறீங்களோ, அந்த கேட்குறதுன்னு ஆனதுக்கப்புறம் நான் வந்து வாழ விரும்பலை, நீங்கள் உங்கள் வழியை பாருங்கள் அப்படிங்கிற. இது வந்து அந்த மாமனார் எதிர்பாராத ஒரு ஏவுகணை. கொட்டி தட்டி சரி பண்ணலான்னு நினச்சி தான் அவர் வந்திருக்காரு. அதனால் வாழ முடியாது இனிமேல் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஷாக் ஆகிடுது. இந்த பொண்ணும் அழுகிறான். அப்பா நம்ம ஏமாந்துட்டோம்ப்பா, நான் என்ன பண்ணுவேன்ப்பா, நான் கல்யாணத்தை கேட்டேனாப்பா உங்ககிட்ட, நீ ஏன்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அப்படின்னு. பையன் மேலேயும் அவளுக்கு ஒரு விருப்பம் இருக்க தான் செஞ்சது, அதுவும் உண்டு. பிரியணும்னு சொன்ன உடனே அதுவும் பிடிக்கல. ஊருக்குள்ளே என்ன மானம் போயிடும் நமக்கு, இதெல்லாம் நினைப்பாங்க தானே. இவ்வளோ நல்லா வளர்த்து ஒரே பொண்ணு இவ்வளோ ஆர்ப்பாட்டமாக ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவர் வந்து மாப்பிள்ளை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, இது என் பொண்ணோட வாழ்க்கை, என்னோட பொண்ணோட வாழ்க்கையை மட்டும் இல்லை உங்களோட வாழ்க்கையும் தான், நம்ம ஏதாவது தப்பு இருந்தால் சரி பண்ணிக்கலாம், நான் வந்து உங்களை வருத்தப்படுத்தியிருந்தால் நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவ்வளவு தூரம் இறங்கி வந்து கேட்குறாரு. 2 நாள் திருப்பிட்டு போனவன் வீட்டுக்கே வரதில்லை. அப்புறம் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், எனக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் அவசரமாக வேணும், 10 லட்சம் கொடுத்தா எனக்கு இந்த இடத்துல வேலை கிடைக்கும்னு சொல்கிறாங்க, அதனால் நீ எனக்கு 10 லட்சம் உங்கள் அப்பங்கிட்ட வாங்கித்தா, நான் வீட்டுக்கு வரேன். இப்போ பையன் வீட்டுக்கு வரட்டும்னு 10 லட்சம் கொடுக்கறதா இல்லை, இத்தனை விஷயங்கள்லேயும் இந்த பையன் போய் தான் சொல்லியிருக்கான், இந்த 10 லட்சம் கொடுத்தாலும் இப்படி தான் இருக்கும்னு
இந்த பொய் தான் நடக்கும். காலம் முழுக்க அந்த பையன் வந்து இவங்களை இந்த கார்னுகோப்பியான்னு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, தமிழில் அழகாக அட்சய பாத்திரம்னு சொல்லலாம். எவ்வளவு தூரம் பணம் பிடுங்க முடியுமோ அது வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருக்கான் அப்படின்னு அவருக்கு பட்டுக்கிடுச்சு. அப்புறம் இந்த பொண்ணுக்கிட்ட கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாரு. அவங்க மாமாட்டையும் கேட்குறாங்க, ஏங்க இந்த மாதிரி சொல்கிறாரே நியாயமான, நான் இதில் இனிமேல் தலையிட விரும்பலை, அவன் செய்கிறது தப்புன்னு எனக்கு தெரியுது, அந்த தப்பை வந்து நான் அவனுக்கு ஆதரவாக நான் பேச மாட்டேன், நீங்கள் உங்கள் பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன முடிவெடுத்தாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். அவ்வளோதானே பண்ண முடியும், அவரை தேர்ட் பார்ட்டி. அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டால் மட்டும் என்ன வந்துடும்? அவங்க ஏதோ குத்தகைக்கிற நிலத்தை எடுத்துக்கிட்டு அவங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு, இவளுக்கு அப்படியே நெஞ்சில் அரைஞ்ச மாதிரி இருக்குது ஒரு விஷயமா. திரும்ப தன்னுடைய வாழ்க்கையை குறைஞ்ச நாள் தான் வாழ்ந்தாலும் அந்த புரட்டி பார்க்குறான், காலச்சக்கரத்தை பின்னோக்கி சுழற்றி பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது தான் ஒரு கட்டத்துலேயும் நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம். நமக்கு என்ன குறை? அழகு இல்லையா, அறிவு இல்லையா, படிப்பு இல்லையா, சம்பாத்தியம் இல்லையா, நமக்கு செஞ்சது கம்மியாக செஞ்சாங்களா, இது வரைக்கும் எத்தனை காசு நம்ம அப்பா அப்பா கொடுத்துட்டாங்க, இது இப்படியே இருந்தால் வந்து அப்பா அம்மா நிம்மதியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்புறம் அப்பாட்ட சொல்கிறான், அப்பா வேண்டாம்ப்பா, வேண்டாம், எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், எனக்கு படிப்பு இருக்குது, நீங்கள் இருக்கீங்க, எனக்கு வேலை இருக்குது, இது போதும் அப்படின்னு வரான். வந்து இந்த சமயத்தில் தான் என்னை வந்து பார்த்து இந்த கதை முழுக்க என்னிடம் சொல்லி நடந்தது எல்லாம் சொல்லி என் பொண்ணுக்கு டைவர்ஸ் வேணும்னு வரார். நீங்கள் வந்து கேட்டாலாம் டைவர்ஸ்க்கு வாங்க முடியாது சார், நான் எழுதக்கூட வேணாம், கட்சிக்காரரை வர சொல்லுங்கள், யார் அந்த பொண்ணோ உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி டைவர்ஸ் தான் வேணும்னு சொல்லுவேன். தனியாக உட்காந்து பேசினா அந்த பொண்ணு அழுகுது, எனக்கு அவரை பிடிக்கும் தான் மேடம், ஆனால் ரொம்ப ஏமாத்துறாரு, நாளைக்கு எங்கேயாவது 4 பேரை கொண்டது நம்ம வீட்லேயே விட்டுட்டு போயிட்டாருன்னா நான் என்ன மேடம் பண்ணுவேங்குது. புரியுதா? 2 பேரை வீட்டில் வந்து விட்டுட்டு போயிருக்காரு. அது மாதிரி ரெண்டாவது எனக்கு வந்து நாங்கள் வாழ்ந்த முறையே வந்து ரொம்ப கட்டுப்பாடாக நாங்கள் குடும்பத்தில் வாழ்ந்திருக்கோம், இவர் எதுக்குமே இல்லாமல் இருக்கார், அதனால் எனக்கு வேண்டான்னு தோணுது, இனியும் எனக்கு இந்த வேதனையை அனுபவிக்க முடியல, நான் எங்கேயாவது நல்ல வேலை பார்த்துட்டு நான் வெளிநாட்டுக்கு கூட நான் போகலாம், அது வந்து கொஞ்சம் ஆறுதலாவது இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மேடம் அப்படின்னு. ஒரு 2 தடவை பார்த்தோம், கவுன்சிலிங் கொடுத்தோம், இல்லை அந்த பொண்ணு உறுதியாக இருந்தது, அதுக்கப்புறம் நாங்கள் டைவர்ஸ் போட்டோம். டைவர்ஸ் போடும்போது நாங்கள் என்ன பண்ணினோம், வெறும்னே டைவர்ஸ் மட்டும் நான் போடலை, இது வரைக்கும் இத்தனாம் தேதி பணம் கொடுத்தது, இந்த பணம் கொடுத்தது, இந்த பணம் கொடுத்தது, இத்தனை அவர் ஏமாத்திருக்காரு அப்படின்னு சொல்லி போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்க சொன்னேன். இந்த பணமெல்லாம் எனக்கு திருப்பி வரணும் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு ஒரு சிஎஸ்ஆர் அப்போல்லாம் ஈஸியாக கொடுத்துருவாங்க, அதை வாங்கியாச்சு. வாங்கினதுக்கப்புறம் எங்கள் பெட்டிஷனில் என்ன போட்டேன், விவாகரத்து எங்ககிட்ட வாங்கி செலவு செஞ்ச பணம் இவ்வளவு லட்சம் இருக்குது, இந்த லட்சங்களை கொடுக்கணும், அது போக என்னுடைய மகளுடைய வாழ்க்கை இன்னைக்கு இழந்து நிற்கிறான், அதனால் அவளுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு. இவ்வளோ காசு வச்சுருக்குறாங்க, இவங்க காம்பன்சேஷன் கேட்குறாங்க, இல்லை அது ஒரு டெக்னிக். நீங்கள் டைவர்ஸ் கேட்டிங்கன்னா அவன் நம்மக்கிட்டேயே காசு வாங்கிட்டு இருப்பான், புரியுதா? இப்போ டைவர்ஸ் ப்ளஸ் காசுன்னு கேட்ட உடனே இவன் வாங்கினதெல்லாம் உண்மை, சிலது வந்து செக்காக கொடுத்துருக்க கூடும், சிலது கேஷாக கொடுத்துருக்க கூடும், கேட்டதுக்கு ஏதாவது டெலிஃபோன் அது செய்திகள் ஏதாவது இருக்கக்கூடும், அதனால் நான் எங்கே போவேன் இவ்வளோ காசு கொடுக்கறதுக்கு, ஒரு 50 லட்சம்னு வச்சுக்கோங்களேன், 25 லட்சம் நீ கடை வாங்கியிருக்க, 25 லட்சம் என் பொண்ணுக்கு அப்படின்னு கேட்டவுடனே ஆடி போயிட்டான். கோர்ட்டில் கேஸ் போட்டவுடனே யாரும் டைவர்ஸ் கொடுக்க மாட்டாங்க, கவுன்சிலர்கிட்ட அனுப்புனாங்க. அந்த பையனும் சொல்கிறான், இந்த பையனும் சொல்கிறான், ஏன்ப்பா நீ பண்ணது தப்பு தானேப்பா அப்படின்னு அவங்க சொல்ல. அப்புறம் இல்லை மேடம், எனக்கு இல்லை, நான் என்ன மேடம் பண்ணட்டும், இவங்களை யார் மேடம் ஏமாற சொன்னால், நான் ஏமாற்றணும்னு நினைக்கிறேன், எங்கள் அப்பா அம்மா அந்த காலத்துலேருந்து இதெல்லாம் நம்மளுக்கு தான் சொன்னாங்க, அதைத்தான் நான் நம்பிட்டு இருந்தேன் மேடம். அவன் ரொம்ப டெக்னிக்கலாக பேசினான். சரி இப்போ என்ன சொல்கிறீங்க, 2-3 தடவையாச்சு அவன் ஒத்து வரல, நீ கவுண்டரை போடு அப்படின்னு போட்டு நாங்கள் அந்த அமௌண்ட்டு வர்றதுக்காக ரிட்டர்ன் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இருக்குது, ரிட்டர்ன் ஆஃப் ஜுவல்ஸு அதெல்லாம் இருக்குன்னு தானே, அந்த ரிட்டர்ன் ஆஃப் ஜுவல்ஸு கேட்டால் அந்த ஜுவல்ஸ்லேயும் பாதி எடுத்துருக்குறாங்க, அவங்க மாமனார் மாமியார் வீட்டில் வச்சுருந்தது தான் அந்த நகையெல்லாம். ஸோ மாட்டிட்டான். அடுத்த கம்ப்ளைண்ட்டு நகைக்கு. ஸோ போலீஸில் கூப்பிட்டாங்க அவனை, கேஸ் நடக்கும்போதே அதையும் கூப்பிட்டாச்சு. என்ன பண்ணுவாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்புறம் அவன் வந்து நான் டைவர்ஸ் கொடுத்துட்றேன், உங்கள் நகையை நான் எப்படியாவது கொடுத்துட்றேன், இதோடு என்னை விட்டுருங்க, என்னை காசெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு. அவங்க அப்பாவுக்கு அது வந்தால் போதும்,
நீ விட்டு ஒழிஞ்சா போதும் எனக்கு அப்படின்னா எங்கே என்ன பண்ணாங்களோ தெரியாது. எல்லாருமா சேர்ந்து அவள் நகையெல்லாம் திருப்பி கொண்டு வந்து கோர்ட்டில் கொடுத்தாங்க. கோர்ட்டில் கொடுத்தாங்கன்னா நாங்கள் வாங்க மாட்டோம் சார். ஏன் வாங்க மாட்டோம்னா, நீங்கள் கொடுக்குறது ஒரிஜினலாக போலியான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது இல்லையா? அதனால் நாங்கள் கோர்ட்டில் மனு போட்டோம். இந்த மாதிரி இந்த தங்கம் ஒரிஜினல் தங்கமா, எங்களுடைய பில்லுப்படி அது இருக்கா, கிராம் எடையெல்லாம் இருக்கா, அதெல்லாம் வந்து ஒரு ஷாப்பில் நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இதை வாங்கிக்கிறதா என்னன்னு நாங்கள் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு ஜட்ஜு வந்து ஒத்துக்கிட்டாங்க. மேடம் வந்து சொன்னாங்க, கட்டாயம் சார், நீங்கள் கொடுத்துருக்கறது அவங்க கொடுக்கும்போது நீங்கள் பார்க்கல, நாங்கள் பார்க்கலையே, நீங்கள் பார்க்கலங்கிறது வேறு. அவங்க பில்லு கையில் வச்சுட்ருக்காங்க, இப்போ அவங்க பார்க்கணுங்கிறாங்க, நான் அனுமதிச்சு தான் ஆகணுன்ட்டாங்க. அப்புறம் போய் ஒரு கடைக்கு எல்லா நகையும் அவங்கள எடுத்துகிட்டு வர சொல்லி ஒரு பெரிய கடையில் கொண்டு போய் கொடுத்து அதையெல்லாம் பார்த்து ஒரிஜினலா போலியா அப்படின்னு பார்த்து, அப்புறம் இந்த பில்லை வச்சுருக்கும் போதே தெரியும், ஹாரம் 22 பவுன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது எடை 22 பவுன் இருக்கணும் தானே. அப்புறம் அதெல்லாம் பார்த்து ஒப்பிட்டு பார்த்துட்டு தான் அப்புறம் எடுத்துகிட்டு வந்து மியூச்சுவல் கன்சென்ட் போட்டு அந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்தோம். அவளுக்கு கொஞ்சம் வருத்தங்கள் இருந்தது நான் பார்த்த போது, ஆனால் அவனோட வாழ முடியாதுன்னு தெளிவாக இருந்தா. இதே தான் சீட்டிங் தான் நடக்க போகுது நம்மால் அப்படின்னு. அவங்க அப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் நிம்மதி. பரவாயில்ல மேடம், போனால் போயிட்டு போகுது, பணம் போனால் போயிட்டு போகுது, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் இனி அமைச்சு தரேன் சார், அவசரப்படாதீங்க, உடனே கல்யாணம் மாப்பிள்ளைன்னு தேடாத. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேலே ஒரு விருப்பம் இருந்திருக்கு, நான் பேசி பார்த்ததில் எனக்கு தெரியுது. அதிலிருந்து அந்த மனசை எடுத்து வெளியே கொண்டு வந்து ஃப்ரீயாக இன்னொரு மனுஷனை ஏறிட்டு பார்க்குறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். விடுங்க, அந்த பொண்ணுக்கு வெளிநாட்டில் எங்கேயாவது வேலை கிடச்சா ஒரு 2-3 வருஷம் அனுப்புங்க, நிம்மதியாக இருக்கட்டும். அப்புறம் அவளாக ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி பேச்சு ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சார், நீங்கள் பாருங்கன்னு. அதையும் அவங்க அப்பா ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லி வணக்கம் சொல்லி போனாங்க. இப்படியெல்லாமா ஏமாற்றுவார்கள் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. புரியுதுங்களா? சொல்றதுல பார்த்தா மேடம், அந்த பையன் வீட்டு குடும்பம் ஒரு பழமொழியை மட்டும் ரொம்ப தீவிரமா ஃபாலோ பண்ணிருக்காங்க. என்னது அது? 1000 பொய் சொன்னாலும் ஒரு கல்யாணம் நடத்து அப்படி. 1000 பார்த்தீங்களா, பொய் சொல்லியிருக்காங்க. 1000 பிறை கண்டாலும் அப்படின்னு தான் அது அர்த்தம். அப்படி வாழணும், 1000 காலத்து பயிராக இருக்கணும். புரியுதுங்களா? இது எங்கத்த போய் 1000 பொய் சொல்லி தப்பாக திரிச்சிடுறது தான் சார். பொய் சொல்லி கல்யாணம் பண்ணால் உருப்படுவோமா சார்? நம்ம உங்களுக்கே வரட்டும், பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கான்னு பியூட்டி பார்லரில் போய் கொண்டு வந்து உங்களுக்கு வச்சிடறாங்க. ஆனால் அப்புறம் தான் மேக்கப் கலைச்சதப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணு எப்படி இருக்காங்கன்னு. ஏற்றுப்பீங்களா நீங்கள்? பொய் தானே, பரவாயில்ல, ஏற்றுப்பீங்களா? பொய்யே வேண்டாம் சார், நேர்மையாக இருக்கிறத சொல்லுங்கள். ஒத்து வந்தால் கல்யாணம் பண்ணுங்க, இல்லைன்னா போங்க. நான் சொல்கிறது என்ன, யாரையும் ஏமாற்றி யாரொருவரும் வாழ முடியாது. அதுதான் இந்த கதையினுடைய கருப்பொருளே. பட் அந்த பொண்ணு படிச்சிருக்கிறதுனால நல்ல வேலையும் அப்போவே போயிட்டு இருந்தா இண்டஸ்இண்ட் பேங்க்கில். வேறு ஏதாவது ஒரு வெளிநாட்டு பேங்க்கில் கூட அவளுக்கு வேலை கிடச்சிருக்கலாம், நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் இருக்கேன். நன்றி மேடம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.